அட ஒன்றும் இல்லைப்பா, அது சும்மா காலில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணாலே ஒன்றும் இல்லை, நகைக்கண் இருக்கு, உன்னுடைய மூளை பகுதியை இப்பயே நான் ஆக்டிவேட் பண்ண முடியும். கடைசியாக என்ன புஸ்தகத்தை படிச்சுப்பீங்க அப்படின்னா, ஒரு புஸ்தகத்தை எடுத்து கொடுத்தாங்க. பார்த்தோன்னா குண்டலினி சக்தியை மேல் எழுப்புவது எப்படி. நீங்கள் சொன்னீங்களே இதுதான். இன்னும் எவ்வளவு வந்து நமக்கு தெரியாத கலைகள் இருக்கு, நிச்சயமா இருக்கு. மனவள கலை. இது வந்து இந்த மெடிடேஷன் இவங்களா பண்ணி ஏதோ ஒன்று எங்கேயோ ஸ்ட்ரக் ஆயிருக்கு. இப்போ இந்த சாந்தி யோகம்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் பொழுது இன்னொரு ஞாபகம் வருது. நிறைய பேர் இன்னைக்கு இந்த நெட்ல எல்லாம் போயிட்டு பார்த்தோம்னா கூட குண்டலினிங்கிற பிரச்சனை ஒரு பெரிய இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குண்டலினியை பற்றி பேசுறது ஏதோ ஒரு பெரிய இதுவாக பேசுகிறாங்களா, அது செஞ்சால் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அப்படிங்கிறதுனால என்னென்னமோ கேட்டுட்டு, ஆனால் மகரிஷி எங்கேயுமே இதை கோட் செய்யலையே அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தோன்னா உண்மையிலே ஏன் செய்யலை அப்படிங்கிறது அப்போ தான் புரிய வருது. நான் என்ன பண்ணுறேன், ஆரம்பத்தில் நான் வந்து எதையோ ப்ராக்டிஸை செய்கிறேன். அப்புறம் இன்னொருத்தர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு. அவர் சொல்லும் பொழுது அவர் சொன்னதையும் எனக்கு நடக்கிறதையும் நான் வந்து கம்பேர் செய்து பார்க்குறேன். ஓகே. கம்பேர் செய்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு வேறு மாதிரி நடக்குது, அவங்களுக்கு வேறு மாதிரி நடக்குது. ஏற்கனவே நம்ம பேசணும். ஆமாம், ஒருத்தவங்களும் தனித்தனி இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. இதையும் அதையும் மேட்ச் ஆகுமான்னு பார்த்தா கண்டிப்பாக மேட்ச் ஆகிறதுக்கே இல்லை. ஆமாம், ரெட்டை குழந்தையா பிறந்திருந்தா கூட ஆமாம், எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆமாம், குணங்கள் வித்தியாசம் வருது, எவ்வளவு இருக்கு. சாமிஜி அழகா அந்த இதுல சொல்றாங்க பாருங்க, வித்தியாசங்கள் இதுலன்னு சொல்லும்போது எவ்வளவு அற்புதம். அதையும் கொண்டு வந்து வைக்கும் பொழுது கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல வித்தியாசம்னா நமக்குள்ளார நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்ல எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். அது தெரியாம இன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னா, குண்டலினின்னு சொன்னோம்னா இப்படியெல்லாம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு 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 இன்னும் போகிறதுனால நிறைய பேருக்கு அந்த குண்டலினி ஏறி போச்சுன்னு சொல்லி என்ன காரணம்னா இலூஷன். ஏன்னா தெரியாமல் புரியாமல் அப்படியே செய்யுது. எங்கள் மகரிஷி கையை வச்சுட்டு கூட்டுட்டு போகிறாங்க, இப்படிலாம் போனால் இப்படிலாம் இருக்குங்கிறத சொல்லாமல் அவர் நீங்கள் இதை செய்யுங்க அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிட்டு போகிறதுனால எங்கேயுமே நமக்கு இந்த இலூஷனுக்குள்ளார மாற்றத்துக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை. அது கரெக்ட். நீங்கள் இப்போ சொல்கிறீங்க பாருங்கள், ஒரு 30 வினாடிகளில் ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன் பாருங்களேன். சரி. ஒருத்தர் வந்து பயிற்சிக்கு வராரு. அவர் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு வந்த உடனே பயிற்சி முடித்த உடனே ஒரு அனுபவத்தெல்லாம் சொல்கிறார். முடித்த உடனே நான் வந்து என்னுடைய மனைவியை வந்து இந்த வகுப்புக்கு நான் கூட்டுட்டு வரணும், ஆனாலும் அவங்களால நடக்க முடியாது, பெட் ரிட்டன் அவங்க. இத்தனைக்கும் வந்து 35 வயசு தான். என்ன பிரச்சனைங்க அப்படின்னா, என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியலங்க. உடல் வெப்பமாக இருக்கு, நின்னாங்கன்னா கீழே விழுந்துருவாங்கன்ற ஒரு பயம் இருக்கு, பேலன்ஸே இல்லை. ஆனால் இப்போ நரம்புலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் படுத்துக்கிட்டே இருக்காங்க. மிச்சம் எல்லா கான்சியஸ் எல்லா உணர்வுகளும் எல்லாமே மிச்சம் எல்லாமே இருக்கு. எல்லா ஸ்கேனும் செய்து எல்லா ஸ்கேனும் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கேனுக்கு மட்டும் செலவழிச்சிருக்காங்க. டாக்டர்ஸே வந்து திணறி போயிட்டாங்க. இவங்களுக்கு எல்லா ரிப்போர்ட்டுமே வந்து நார்மலாக இருக்குது. என்ன இவங்களுக்கு ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்டையும் போயிட்டாங்க, அங்கேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ரீடிங் டெஸ்ட்லாம் மட்டும் அதுவும் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஐயா. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போய் நான் அந்த பக்கமாக போகும்போது வரேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ நானும் என் மனைவி 2 பேருமே போனோம். சரி. அவங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் தான் பேசினேன். அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்னம்மா உங்களுக்கு வாழ்க்கையில் பிடிக்கும், இதெல்லாம் அப்படியே பேசினே இருக்கும்பொழுது எனக்கு புஸ்தகம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. சரி, இப்போ இந்த பிரச்சனை எத்தனை மாதமாக இருக்குது? ஒரு 6 மாதமாக இருக்குங்க அப்படின்னாங்க. எது மாதிரி புஸ்தகம்லாம் படிப்பீங்க? தியானம் சம்மந்தப்பட்ட புஸ்தகத்தில் நிறைய படிப்பேன். கடைசியாக என்ன புஸ்தகத்தை படிச்சுப்பீங்க அப்படின்னா, ஒரு புஸ்தகத்தை எடுத்து கொடுத்தாங்க. பார்த்தோன்னா குண்டலினி சக்தியை மேல் எழுப்புவது எப்படி. நீங்கள் சொன்னீங்களே இதுதான். அந்த இப்போ எந்த ஒரு ஆத்தரமே ஒரு புஸ்தகத்தை போட்டாங்கன்னா கடைசியில் போடுவாங்க, புஸ்தகத்தை பார்த்து நீங்கள் எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம், தக்க குருவை கொண்டு செய்யவும் போட்டிருப்பாங்கல்ல, அது கடைசியில் போட்டிருப்பாங்க. படிக்க மாட்டாங்க. இப்போ என்ன ஆச்சு இவங்களுக்கு, இது வந்து இந்த மெடிடேஷன் இவங்களா பண்ணி ஏதோ ஒன்று எங்கேயோ ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. கடைசியில் ஒன்றுமே பண்ணலையா, தண்டுவடை சுத்தியை கொடுத்துட்டு ஒரு சாந்தி அவங்களுக்கு டச் கொடுத்தோம். 3 நாள் தான் போய் கொடுத்தோம். 4ஆவது நாள் அவங்க ஆட்டோவில் ஏறி வந்துட்டாங்க. எந்த அளவுக்கு அந்த தண்டுவடை சுத்தி, அதாவது மகரிஷி சொன்ன வார்த்தை, அந்த உள்ளுக்குள்ளாக போகக்கூடிய எனர்ஜி எப்போ வேணாலும் அந்த பைப் லைன்ல எங்கேயாவது ஒரு போய் மறையறதுக்கு சிக்கிக்கிறதுக்கு நிச்சயமா பாருங்க அவர் எப்படி பாருங்க.
இப்போ ஒரு மெடிக்கல்லால் கண்டுபிடிக்க முடியாததை ஒரு சாந்தி தவத்திலையும் நம்ம என்ன பண்ணோம், சாந்தி தவத்திலையும் தண்டோட சுத்தி கிளியரன்ஸ்லையுமே சரியாயிடுச்சு. இல்லை, இந்த மேலேயும் கீழேயும் அதை இறக்கி இறக்கி விடுறதுல எவ்வளவு அழகா அங்க இருக்கக்கூடியதெல்லாம் அந்த அந்த பிடிச்சி இழுத்துட்டு கீழே கொண்டு வந்து அந்த பேலன்ஸ் பண்ணி, அவ்வளோதான். பேலன்ஸ் இல்லாம இருக்கிறவங்களுக்கு பேலன்ஸ் செய்ய வைக்குது. இத்தனைக்கும் நரம்புகளுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு மாதிரி எவ்வளோ மெடிசின்ஸை கொடுக்கும். ஐயா, இன்னொரு இடத்துல கூட இதுதான் வந்து ஒரு குருவனுடைய மேன்மைன்னு சொல்றது. நம்ம உடற்பயிற்சியில, கால் பயிற்சியில, காலெல்லாம் ஃபுல்லாக அழுத்தி விட்டு கடைசியில் இந்த கணுக்கால ஒரு அரை வட்டம் போடுற மாதிரி கணுக்கால கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக அழுத்திட்டு அதை மசாஜ் பண்ணுற பாருங்க. வெளிப்புற சுற்று 3, உட்புற சுற்று 3, வெளிப்புற சுற்று 3. ஆமாம், ஆஸ் பர் வர்மா அந்த இடத்த நீங்கள் அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதை சுற்றி விட்டுட்டீங்கன்னா குண்டலினி சக்தி முறையாக மேலெழுப்போம். அதுக்கு வர்மாவில் என்ன சொல்கிறாங்கன்னா அவேக்கனிங் ஆஃப் குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க வர்மாவில். அதில் இப்போ நம்ம சில பேர்லாம் எதுக்கு இதை சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து தியானம் சரியாக வரலன்னா உடற்பயிற்சி சரியாக செய்ததுனால தியானமும் வந்துடும் பாருங்கள். இனி சிம்பிள் வழி, இது ரொம்ப சிம்பிள் வழியாச்சு. இது நம்ம அழுத்துறது கணுக்கால் பகுதியில், அது உட்காந்துக்கிட்டே செய்யலாம். உட்காந்துக்கிட்டே செய்யலாம். இப்போ சேர் மேலே உட்காந்துட்டு நம்ம கூட அப்படி காலை அப்படி அழுத்தி வச்சுக்கிட்டு அதை அழுத்தி விடுறது அழகா ஒண்ணுமே இல்லை, உட்காந்துட்டு பெட்டில் உட்காந்துட்டு செய்யலாம். ஆமாம், இதை பண்ணுறோம். இது வந்து அவேக்கனிங் ஆஃப் குண்டலினி சக்தி அப்படின்னு வர்மால இதை சொல்கிறாங்க. அப்போ பாருங்க, இப்போ கூட ஞாபகம் வருது. சின்ன வயசுல வர்மாசனத்தை கேட்கும் பொழுது தியானம்ங்கிறது வந்து ஒரு பெரிய இது இல்லைங்களா, அதெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு இந்த பாயிண்ட் ஞாபகம் வருது. அட ஒன்றும் இல்லைப்பா, அது சும்மா காலில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணாலே ஒன்றும் இல்லை, நகைக்கண் இருக்குது, உன்னுடைய மூளை பகுதியை இப்பயே நான் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஆமாம், அங்கே ஆக்டிவேட் பண்ணாலே பிட்யூட்டரி துரியம் வந்துடும், டப்புன்னு ஒரு அடி. அதுதான் சொல்கிறேன். அப்படியே அதிர்ந்து போகிற அளவுக்கு அந்த ஒரு சக்தியை வந்து உண்டு பண்ணுறதுன்னா, அப்போ பாருங்க மகரிஷி வந்து எந்த அளவுக்கு பயிற்சிகள்ல கரெக்டாக அந்த பாயிண்ட்ஸை பிடிச்சிருக்காங்க. ஞானத்தையே அந்த உடற்பயிற்சிக்குள்ள கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் அதையே நம்ம வந்து முதலே உடல் தவம்னு சொல்லிட்டாரு. கரெக்ட், உடல் தவத்துக்குள்ளேயே மனத்தவமும் இருக்கு. போன முறை லாஸ்ட் டைம் பேசிட்டு இருக்கும்போது அந்த உடல் தவம் அப்படிங்கிற ஆமாம் யோசிச்சு பார்க்கும்போது மகரிஷியுடைய அந்த புரிதல் வந்து எந்த கலையை நோக்கி போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனி கலை வேணும். உண்மையிலே ஐயா, இப்போ ஒன்று நம்ம எளிமையாக சொல்லணும்னா, வேதாத்திரியம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைக்கின்ற ஒரு பாலம். அப்படி சொல்லலாமா? வச்சுக்கலாம் தாராளமாக. கண்டிப்பாக இல்லை, இப்போ நமக்கு கிளாரிட்டி இங்கே இருக்குது. ஆமாம், விஞ்ஞானம் வந்து அழகாக வந்து கிளாரிட்டி காமிச்சிடுது. இது வந்து ஏற்கனவே ஃபிலாசபி சொல்லியிருக்கு. இதெல்லாம் லாசஸில் உள்ள அனுபவப்படுறோம். இது பார்க்கலாம். ஆமாம், ஆனால் அனுபவம் இங்கே தான் கிடைக்குது. இருக்கு. ஆமாம், ரெண்டுமே கிடைச்சிடுதுன்னா இப்போ ரெண்டுத்தையும் இணைச்சிட்டோம்னா வச்சு டைரக்டாக பெர்ஃபெக்ஷன். உண்மையிலே ரியலி கிரேட். பிறவி பயனையே எழுதணும் அப்படின்னு சொன்னோன்னா சாமிஜி சொல்லியிருக்கக்கூடிய இந்த தவங்கள், அதுவும் விஞ்ஞானத்தினால கண்டுபிடிக்க முடியாத இன்னைக்கு எவ்வளோ ஸ்கேனிங் சிஸ்டம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இவங்க ஆல் ரைட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கு ஒன்றுமே இல்லாமல் அப்படி தொட்டு காமிக்கிற அந்த மெத்தட்லேயே வந்து சரிப்படுத்த முடியும்னு சொன்னாங்க. இன்னும் எவ்வளவு வந்து நமக்கு தெரியாத கலைகள் இருக்கு, நிச்சயமா இருக்கு. மனவளக்கலை எல்லாவற்றையும் சிறப்பாக கொடுக்கும். நிச்சயமா நம்ம ஆராய்ச்சி தொடரும், கண்டிப்பாக தொடரும். மனவளக்கலை ஒரு சாதாரண கலையாக நம்ம நினைக்காம, எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிற கலைங்கிற முறையில் நாம் நிச்சயமாக வந்து ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டோம். ஐயா என்ன சொன்ன மாதிரி ஆராய்ச்சி செய்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நமக்கே இன்னும் தெரியாதது பலது இருக்கு. நிச்சயமா நிறைய இருக்கு. நம்ம ஆராய்ச்சி தொடரலாம். வாழ்க 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 வாழ்க.